அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய குரல் தெளிவா கேக்குதா? நான் பேசுறது தெளிவா கேக்குதா? Yes, ma'am. Yes, ma'am. Ma'am. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், தீங்குரு பகைவரை இவனின்றி நீக்குவோம் என செந்தமிழால் இத்தமிழ் வகுப்பை இனிதே தொடங்குவோம். நம்ம இறுதியா தமிழ் வகுப்புல எது வரைக்கும் பார்த்திருப்போம்? பேசுறது கேட்கல. இப்போ பேசுங்க. கேக்குதா மேம்? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குது மேம். ஓகேக்கா. நீங்க பேசுறது இப்பதான் கேக்குது, இதுக்கு முன்னாடி கேட்கல. யாரும் பேசினீங்கன்னா ஏதாவது சொல்லிருந்தீங்கன்னா திருப்பி சொல்லிடுங்க. நம்ம தமிழ்ல பிரித்துள்ளதுக்கு முதல் தலைப்பா ஒரு நேரத்துல ஒரு அரை மணி நேரம் பார்க்கலான்னு பாத்துருந்தோம். எல்லாம் எழுதிட்டு வந்துட்டீங்களா? Yes, ma'am. அதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு கால் மணி நேரத்துல முடிச்சுட்டு நம்ம அடுத்த தலைப்பு வழக்கம் போன்ற தலைப்புகளை தொடரலாம். தட்சணை எழுதிட்டீங்களா? Yes, ma'am. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மொத்தம் இந்த வகுப்புல 12 பேர் இணைஞ்சிருக்கோமா, ஒரு நபருக்கு 4 இல்லைன்னா 3 பிரித்தெழுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கடை நம்ம முடிச்சிடலாம். சொல்லுங்க ரச்சனா. ஃபர்ஸ்ட் பிரித்தெழுதுக்கு என்ன எழுதிருக்கீங்க? எல்லாரும் எழுதியிருக்க நோட் எடுத்து வச்சுக்கோங்க. அங்க ஏதாச்சும் விதி பயன்படுச்சுன்னா பக்கத்துல பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் எழுதாதவங்க கூட இப்ப கேட்டு கூட எழுதிக்கோங்க. முதல் பிரித்தெழுதுக்கு என்ன இருக்கு? 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம். அன்பகத்தில்லாம அன்பகத்தில்லா. வெளியில வந்து கூட ஜாயின் பண்றியா? அனிதாக்கா ஏதோ சொல்றீங்க, என்னக்கா சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் தான் அன்பகத்தில் அதான் எழுதிருக்கீங்களா? எல்லாருமே அதான் எழுதிருக்கீங்களா?
ஒரு தடவை நீங்களே சொல்லிருங்க, அப்படியே விட்டு எழுதிக்கலாம். இல்ல பரவாயில்ல. இப்ப அன்பகத்துல எழுதிருக்கீங்களா, அதை எப்படி பிரிச்சுடலாம்? அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இலா. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இலான்னு தான் பிரிக்கணும். அன்பகத்திலான் இருக்கா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இலா, அன்பகத்திலா அப்படின்னு பிரிக்கணும். அடுத்த எழுதிருக்கீங்க, அடுத்த பிரித்தல் எழுதுக. வன்பார்க்கன். ஓகே, வன்பார்க்கன். வன்பார்க்கன் எப்படி பிரிக்கலாம்? வன்பால் கூட்டல் கண். என்ன சொல்றீங்க? வன்பால் கூட்டல் கண். வன்பால் பிளஸ் கண். வன்பார் பிளஸ் கண். வன்பார்க்கன் அப்படின்னா அந்த பாலைவனத்துல மரம் தளிர்க்கும்ல, அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. வன்பார் கூட்டல் கண். அடுத்து தளிர்த்தற்று. தளிர்த்தற்று. தளிர்த்தற்று எப்படி பிரிச்சு எழுதுவோம்? தளிர்த்து கூட்டல் அற்று. தளிர்த்து கூட்டல் அற்று. அடுத்து ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடி எப்படி பிரிக்கலாம்? ஓலை சுவடி. ஓலை கூட்டல் சுவடி. ஓலை கூட்டல் சுவடி. அடுத்து தமிழ் பணி எழுதிருக்கீங்களா? தமிழ் பணி. தமிழ் கூட்டல் பணி. தமிழ் கூட்டல் பணி. ஓகே, அடுத்து வந்து ஐஷு சொல்லுங்க. தமிழ் பணிக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் விதி பார்த்துக்கலாம், பார்க்காம அடுத்த வரல விதி பார்த்துப்போம். ஐஸ்வர்யா எழுதிருக்கீங்களா? மேம் அந்த நோட்டு பெயிண்ட் இல்ல மேம். சரி, ஓகே. அடுத்து வந்து குறிஞ்சி பாட்டு எழுதிருப்பீங்க. அதை எப்படி பிரிப்போம் அப்படின்னா, குறிஞ்சி கூட்டல் பாட்டுன்னு பிரிப்போமா? எஸ் மேம். குறிஞ்சி பாட்டுன்னு இருக்கும், இப்பு நடுவுல மிகுந்திருக்கும். அது வந்து பிரிக்கும் பொழுது அந்த என்ன புணர்ச்சியில புணர்ந்திருக்கும் அப்படின்னா, குறிஞ்சி கூட்டல் பாட்டு குறிஞ்சி பாட்டுன்னு தோன்றல் விகார புணர்ச்சியில அந்த இப்ப அந்த இடத்துல தோன்றி இருக்கும். பிரியும் பொழுது குறிஞ்சி கூட்டல் பாட்டுன்னு பிரியும். சரியா? ஓகே மேம். அடுத்து வந்து எழுத்தாணி. எழுத்தாணி எப்படி பிரிக்கலாம்? எழுத்து கூட்டல் எழுத்து கூட்டல் ஆணி. அந்த எழுத்து நிலைமொழியில ஈற்றெழுத்து தூ இருக்கா, தூ வந்து எப்படி நம்ம பிரிப்போம்? இத்து கூட்டல் மூணு பிரிப்போம். வருமொழியில ஆணின்ற வார்த்தை இருக்கு, உயிர் எழுத்து இருக்கு. அப்ப வந்து உயிர் வரி முக்குறள் மெய்விட்டோடு இந்த விதிப்படி வருமொழியில உயிரெழுத்து வரும் பொழுது நிலைமொழியில இருக்கிற ஊ வந்து நீங்கிடும். அப்படி தூள ஊ நீங்கிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? அப்போ ஊ நீங்கிடுச்சுன்னா இத்து மட்டும் இருக்கும். வருமொழியில இருந்து ஆ வரும், இத்து கூட்டல் ஆ தா. அப்ப இது ரெண்டு இணைஞ்சு எழுத்தாணி. எழுத்து கூட்டல் ஆணின்றது எழுத்தாணின்னு புணர்ந்துடும். புரிஞ்சா? அப்ப எழுத்து கூட்டல் ஆணி அப்படின்னா எழுத்தாணி, அதாவது எழுத்து கூட்டல் ஆணி எழுத்தாணி தாவா உனக்கு வந்து புணர்ந்துடும். அடுத்த எழுதிருக்கீங்க பத்து பாட்டு. எந்தெந்த எண் பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் கூட்டல் பாட்டு 8 10க்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னும் போது இங்க 10ன்ற பெயர் இருக்கு. அப்ப 10 கூட்டல் பாட்டு அப்படின்றது புணரும் பொழுது 10 பாட்டு அங்க வந்து வல்லின எழுத்தான இப்பு வந்து மிகும். சரியா? மேம் அந்த முன்னாடி தமிழ் பணி பார்த்தோம்ல மேம், அதுல தமிழ் பணி அந்த ரக்கம் இப்போ இருக்குமா மேம்? தமிழ் பணி இப்போ வரும். ஓகே மேம். தமக்குரியர். தமக்கு கூட்டல் உரியர். இதுவுமே நம்ம பார்க்காத உயிர் வரி முக்குறள் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிரம் தோன்றுவது இயல்பு அந்த விதிப்படிதான் புணர்ந்திருக்கு. தமக்குரியர். தமக்கு கூட்டல் உரியர்னு பிரிச்சு எழுதியிருப்போம். அன்பீனும். அன்பீனும். அன்பு கூட்டல் ஈனும். இதுவுமே அதே விதிப்படிதான்.
அன்பு கூட்டல் இனு. நிழல் அருமை. நிழல் கூட்டல் அருமை. நிழல் கூட்டல் அருமை. இதுவுமே உயிர்வரி முக்குரல் மெய்வீட்டோடும் உயிர்வேல் உடல் ஒன்றுவது இயல்பு. இந்த விதிதான். பிரித்தெழுதுக நம்ம சின்ன ஸ்டாண்டர்டை பொறுத்த அளவுக்கு சுலபமா தான் இருக்கும். இந்த இயல்பான விதிகள் சின்ன சின்ன விதியை பயன்படுத்த எழுதியிருப்பாங்க. எழுதிக்கோங்க. நிழல் கூட்டல் அருமைன்னு பிரிந்திருக்கும். வழக்கென்ப. வழக்கு கூட்டல் என்ப. வழக்கு கூட்டல் என்ப. ஓகே. தரமில்லை. தரம் கூட்டல் இல்லை. கூட்டல் இல்லை. பருப்புணவு. பருப்பு கூட்டல் உணவு. பருப்பு கூட்டல் உணவு. கரும்பெங்கே. எல்லாரும் விடை அளிக்கணும். கரும்பு கூட்டல் எங்கே. கூட்டல் எங்கே. பருப்பு பருப்பு கூட்டல் அது பாத்திரமா. கரும்பு கூட்டல் எங்கே. கரும்பெங்கே. ஜோதிகா எழுதிருக்கீங்களா நோட்ல? அழகப்பா, மனோபாரதி, வெண்ணிலாப்பா. எழுதல மேம், பழைய புக்கு பார்த்தா மேம். ஸ்பீக்கிங்னு மெசேஜ் வருது, ஆனா காதுல கேட்க மாட்டேன். சரி வாங்க. எழுதியிருக்கேன் மேம். அவன் அழுதான். ஓகே ஓகேக்கா. அவன் அழுதான். அவன் கூட்டல் அழுதான். அவ்வளவுதான். அவன் கூட்டல் அழுதான். அவன் எங்கே. அவன் கூட்டல் எங்கே. அவன் கூட்டல் எங்கே. திருவருட்பா. திரு பிளஸ் அருள் பிளஸ் திருவருட்பா எப்படி பிரிக்கணும்னா திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. திருவருட்பா இருக்காங்கிறத இட்டு வந்து இல்லா இல்லா வந்து மாறி இருக்கும். பொது லகரம் இல்லாம பயன்படுத்துறது. இட்டு அப்படின்றது பொது லகரம் இல்லா வந்து பிரிஞ்சிருக்கும். சரியா? திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. திருவருட்பா. என்பிலதனை. என்பு கூட்டல் பிளஸ் அதனை. கரெக்டா மேம்? என்பு பிளஸ் என்பு பிளஸ் அதனை. என்பு கூட்டல் இலதனை. ஏன் இதனைன்னு சொல்றோம் அப்படின்னா இது எப்படி பிரிப்போம்? என்பு கூட்டல் இதனை. இப்ப வந்து இந்த பக்கம் உயிரெழுத்து வந்து உயிரெழுத்துனா இந்த பூல இருக்கவும் விட்டுட்டு நீங்கிடும். அப்ப இப்பு மட்டும் இருக்கும். இப்பு கூட எது சேர்ந்துச்சுன்னா அது பியா மாறி இருந்திருக்கும். இப்பு கூட்டல் ஆ பியா மாறுமா? கூட்டல் இப்பு கூட்டல் ஈனாதான் அது பியா மாறி இருக்கும். என்பில் அதனை அப்ப வந்து என்பு கூட்டல் இதனைன்னு தான் நம்ம பிரிக்கணும். ஓகேவாக்கா? ஓகே மேம். இதுல வந்து என்பிலதனை அப்படின்னா என்பு கூட்டல் இதனை அப்படின்னு வரும். இலதனை என்பிலதனை லாஸ்ல நாய்க்கால். கூட்டல் கால். நாய் கூட்டல் கால். நாய் கூட்டல் கால். சொல்லுங்கக்கா. அந்த என்பில் அதனைல என்பில் பிளஸ் அதனைன்னு பிரியாதா மேம்? இல்லக்கா. என்பில் அதனை ஏன் என்பில் கூட்டல் அதனைன்னு பிரியாதுன்னா நம்ம ஈக்கு என்போடே பிரிஞ்சிருது. எலும்ப வச்சு இந்த இடத்துல பேசிட்டு இருப்பாங்களா? குறளின் அடிப்படையில அவங்க பொருள் கருதி இந்த இடத்துல பிரிச்சுட்டு இருப்பாங்க. என்பு கூட்டல் அதனை. அந்த எலும்பினால் ஆன உடம்பு, அன்பு இருக்கிற உயிர் மட்டும்தான் உயிருள்ள உடம்பு, மீதி எல்லாமே வந்து எலும்பினால் போர்த்தப்பட்ட உடம்புன்னு திருக்குறள்ல சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. சோ அதன் அடிப்படையில சொல்லிட்டு இருக்காங்க. எலும்பினால் ஆனது அப்படின்னு சொன்னதுனால எலும்பு அந்த என்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப என்பு கூட்டல் இலதனைன்றதுக்கு பதிலா இதனை. என்பு கூட்டல் இதனை. இலதனை. இலதனை தானே மேம்? ஆமாக்கா, இலதனைன்னு தான் சொல்லுங்க. அப்புறம் புறத்துறுப்புன்னு ஒண்ணு விட்டுட்டோம் மேம். புறம் பிளஸ் உறுப்பு. புறத்து கூட்டல் உறுப்பு. ஓகே. அது வந்து நம்ம புறம்னு பிரிச்சிடக்கூடாது. புறத்து கூட்டல் உறுப்புன்னு தான் பிரிக்கணும். ஓகே. ரொம்ப சுலபமா இருக்கிறதே எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. நம்ம எதனா இப்ப புறத்துறுப்பு எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப வந்து புறநானூறு எப்படி பிரிப்போம்? புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 பிரிச்சுவோம். அதே மாதிரிதான் புறத்துறுப்புன்றது புறம் கூட்டல் உறுப்புன்னு சொல்லிடுவோம். சோ அப்படி பிரிக்கலாம். புத்தகத்துல எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா புறத்து கூட்டல் உறுப்புன்னு தான் பிரிச்சிருப்பாங்க. இப்ப நம்மளும் புறத்து கூட்டல் உறுப்பு தான் பிரிக்கணும்.
சரியா? நாய்க்கால் பார்த்துட்டோமா? நன்கணியர். நன்கு கூட்டல் நன்கு அணியர். கூட்டல் அணியர். நன்கு கூட்டல் அணியர். இப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம மிகுதியான இடத்துல வந்து மை விகுதி பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. இப்ப நன்மையை நம்ம பிரிச்சிடக்கூடாது. ஏன்னா இங்க வந்து அந்த மை விகுதிக்கான இம்மோ அந்த மாதிரி எதுவுமே இந்த இடத்துல பயன்படுத்தல. சோ அதனால நன்கு கூட்டல் அணியர். நன்கு அந்த உயிர் வரி குரல் அதே விதிதான். கூல இருக்கிற ஊ போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருந்திருப்பாங்க, அந்த ஆள இருக்கிற அணியர் அந்த ஆ வந்து இணைஞ்சிருக்கும். சோ அதனால இந்த இடத்துல பயன்படுத்துறது ஃபுல்லாமே அந்த 2 விதிகள்ல இருந்து அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நன்கு கூட்டல் அணியர் தான் பிரிக்கணும். நட்பெண்ணாம். நட்பு கூட்டல் எண்ணாம். கூட்டல் எண்ணாம். ஓகே. வேறில்லை. வேறு கூட்டல் இல்லை. வேறு கூட்டல் இல்லை. வேறு கூட்டல் இல்லை. அவ்வளவுதான். தொழில் அனைத்தும். வேறு கூட்டல் அனைத்தும். வேறு கூட்டல் இல்லையா மேம்? வேறு கூட்டல் இல்லையா மேம்? வேறு கூட்டல் இல்லையா? வேறுவா மேம்? வேர் வேர் வேறு ரூவா இருறா மேம்? மேம் ரூ வருமா இரு வருமா? ரூ பெரியது. ரன்னகரம். மேம் புணர்ச்சி சொல்லுங்க மேம். அதுக்கு என்ன சொல்றீங்க கேளுங்க. புணர்ச்சி சொல்லுங்க. எப்படி அது புணரும்? எப்படி சொல்லுதுன்னு சொல்லவா? வேறு இல்லைன்னு கொடுத்துருக்காங்களா? அந்த ரூ இருக்குல்ல, நான் சொன்ன அதே விதம். இரு கூட்டல் ஊ சேர்ந்தாதான் ரூவா புணர்ந்திருக்கும். இந்த பக்கம் இல்லைன்ற உயிர் எழுத்து வருது. அப்ப உயிர் வரி முக்குரல் மெய்விட்டுடும். நிலைமொழியில இருக்கிற இறுதியில இருக்கிற ஊ நீங்கிடும். அப்ப நீங்கிடுச்சுன்னா இரு மட்டும்தான் இருந்தது. வரும் மொழியில ஈ வருது. அப்ப உயிர் வரி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி புணர்ந்துச்சுன்னா இரு கூட்டல் ஈ ஈக்குவல் டு ரி வந்துருச்சா? ஓகே மேம். நீங்க வந்து சேர்த்ததுல இருந்து பிரிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிரிந்ததுல இருந்து சேர்ந்து பாருங்களேன். இந்த விதி இப்படிதான் இப்படி 2 பிரிஞ்சு இருந்து சேர்ந்தா இப்படி கிடைக்கும்னு பார்க்கும்போது சுலபமா இருக்கும். இந்த நான் சொன்ன மாதிரி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புல இந்த 2 விதியை தாண்டி பெருசா இதுக்கு போயிருக்க மாட்டாங்க. மேல போக போகதான் அந்த மை விதிங்கிறது டாரா இரட்டிக்கு அந்த விதியெல்லாம் அதிகமா பயன்படுத்துவாங்க. இங்க வந்து இது மட்டும் தான் இருக்கும் அதிகமா. ஓகே. தொழில் அனைத்தும். தொழில் கூட்டல் அனைத்தும். இப்ப இதுல பாருங்களேன், அந்த உயிர் வரி முக்குரல் மெய்விட்டு ஓடும் அந்த விதி பயன்படுத்தல. முதல் விதி உடல் மேல் உயிரிழந்து ஒன்றுவது இயல்பே. இங்க இல்ல இருக்கு, உடல் சொல்லப்படுற மெய்யெழுத்து இருக்கு, இங்கிட்டு உயிரெழுத்து ஆ இருக்கு. அப்படியே இயல்பா புணர்ந்துருச்சு. அவ்வளவுதான். இது முதல் விதி இல்லாம அந்த உக்குரல் விதியை விட்டுட்டு 2ஆவது விதியை மட்டும் பயன்படுத்திருக்காங்க. இரண்டு ஒழிய. கண்டிப்பா அந்த ஊடு முடிஞ்சாலே உக்குரல் விதி பயன்படுத்திருக்காங்க. 2 கூட்டல் ஒழிய. அவ்வளவுதான். மனம் உண்டு. மனம் கூட்டல் உண்டு. மனம் கூட்டல் உண்டு. சிலர் அழுவார். கூட்டல் அழுவார். கூட்டல் அழுவார். இது வந்து உடல் மேல் உயிரோஞ்சுவது இயல்பு அந்த விதிப்படி புலர்ந்திருக்காங்க. புகழ் இழந்தான். தமிழ் அழகு. தமிழ் கூட்டல் அழகு. மலரடி. கூட்டல் அடி. தேனருவி. தேன் கூட்டல் அருவி. பாடலை சொன்னேன். பாடல் கூட்டல் சொன்னேன். இல்ல ஐ விகுதி வர்ற மாதிரி பிரிக்கா. பாடலை கூட்டல் சொன்னேன். பாடலை கூட்டல் சொன்னேன்.
அதாவது அந்த இடத்துல ஐ விகுதி இல்லாம இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஐ விகுதின்னு தனியா ஒண்ணு தோன்றி இருக்க முடியாது. தோன்றல இடத்துல இச்சே வந்திருக்காது. ஆனா இங்க நம்ம சேர்த்தல் விதிப்படி பாருங்களேன், பாடலை சொன்னேன் இருக்கு. இதை நம்ம வந்து சும்மா நார்மலா பாடல் சொன்னேன்னு பிரிச்சோம்னா அந்த ஐ பாடலை அந்த ஐ விகுதி இருக்குல்ல அது எப்படி தோன்றும்? சோ கண்டிப்பா அந்த சேர்த்து எழுதும் போது ஐ விகுதியோட இருந்திருந்தாதான் இந்த இங்கக்குள்ளேயும் வந்து ஐங்கிற எழுத்து வந்திருக்கும். சோ அதனால நீங்க எப்படி அங்க இருக்கோ அதே மாதிரி பிரிச்சுக்கணும். இப்ப பாடலை சொன்னேன் இங்கேயும் பாடலை கூட்டல் சொன்னேன். இந்த இடத்துல ஐ விகுதி இருக்கனால இரண்டாம் வேற்று வெளிப்படையா தெரிகிறதுனால அது இச்சு மீக்குது நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கோம். சோ இந்த இது புரியுதா? சேர்த்தெழுதுக்கு எப்படி இருக்கோ அது அப்படியேதான் நம்ம பிரிக்கணும். கடவுளை கண்டேன். கடவுளை கூட்டல் கண்டேன். கடவுளை கூட்டல் கண்டேன். அவ்வளவுதான். கடவுளை கூட்டல் கண்டேன். கண்ணனுக்கு கொடுத்தேன். கண்ணனுக்கு கூட்டல். மேம் அதுல கண்ணனுக்கு இக்கு வருமா மேம்? கண்ணனுக்கு கொடுத்தேன். பாடலைக்கு இக்கு வரும், கடவுளை கண்டேன் இக்கு வரும். கண்ணனுக்கு மேம். கண்ணனுக்கு இக்கு வரும்க்கா. கண்ணனுக்கு கொடுத்தேன். ஏன் இக்கு வரும் அந்த இடத்துல? கூ வெளிப்படையா இருந்திருக்கும்ல மேம். நான்காம் வேற்று விருப்பானத்துக்கு வெளிப்படையா இருந்தா அதுல இக்கு மீக்குது. அவ்வளவுதான். அப்புறம் பிரிச்சு கண்ணனுக்கு கூட்டல் கொடுத்தேன். மதுரைக்கு செல்வேன். மதுரைக்கு கூட்டல் சென்றேன். திருத்தெழுதுல கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இந்த விதி பயன்படுத்தோல வல்லினமிக்குமா மிக்காத அந்த இடத்துல சும்மா கொடுத்துருப்பாங்க. நம்ம இதுவுமே சும்மா புணர்ச்சி விதிப்படி இந்த இடத்துல சேர்றதுனால நம்ம எழுதி வச்சுக்கோங்க. சரி, தண்ணீர் எப்படி பிரிப்போம்? கூட்டல் நீராமா. தன்மை கூட்டல் நீர். தன்மை கூட்டல் நீர் பிரிப்போம். கண்ணீர் எப்படி பிரிப்போம்? கண்ணீர். இதுவும் தன்மை கூட்டல் நீர் பிரிப்போமா மேம்? கண்ணு சொல்றேன். கண்ணுல இருந்து வர கண் கூட்டல் நீர். கண் கூட்டல் தன்மை தண்ணீர் அப்படின்னா தன்னா என்ன நினைத்து பொருள் பார்த்தோம்ல. மயங்கொழியில தண்ணிக்கு என்ன பொருள் பார்த்தோம்? குளிர்ச்சி. குளிர்ந்த நீர்னு சொல்றதுக்குதான் தன்மை கூட்டல் நீர்னு சொல்லுவோம். இங்க கண்ணுக்கு வந்து கண்ணு வந்து மெய் விகுதி வச்சு வர பண்பு பேர் கிடையாது. அது ஒரு சினை தானே. அப்ப டைரக்டா கண் கூட்டல் நீர்னே பிரிச்சிடலாம். என்றோர். என்றோர். என்று கூட்டல் ஓர். கூட்டல் ஓர். இதெல்லாம் வந்து புத்தகத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த செய்யுள்ள இருந்து ஒரு சில வார்த்தையெல்லாம் எடுத்து பிரிப்போல அது மாதிரி பிரிச்சுட்டு இருக்கோம். எழுதி வச்சுக்கோங்க. என்றோர் அப்படின்னா என்று கூட்டல் ஓர். ஓடும்ல ஓர். என்று கூட்டல் ஓர். அவ்வளவுதான். நம்ம வேகமா முடிக்கணும். வாங்க வேணாம். பேருதவி. பேருதவி கூட்டல் உதவியா மேம்? இன்னொரு தடவை சொல்லுங்க. பெருமை கூட்டல் உதவியா மேம்? பேருலகம், பேரறிவாளர், எது பெரிய அந்த மாதிரி பெருன்னு எது வந்துட்டாலும் மை விகுதி வச்சு மட்டும்தான் பிரிக்கணும். நம்ம புத்தகத்துல எல்லா இடத்துல ஒரே ஒரு 2 இடங்கள் தவிர எல்லா இடத்துலயுமே இந்த வந்து பெரிய கடலிங்கன்னு இருக்கு. பேருதவி பெரிய உதவின்னு பிரிச்சிடக்கூடாது. பெருமை கூட்டல் உதவின்னு தான் பிரிக்கணும். பேருலகம் இருக்கும். அங்க போய் நம்ம பெரிய உலகம்னு ஆக்சுவலா அதான் பொருள். ஆனா நம்ம எப்படி பிரிக்கிறோம்? மை விகுதி பயன்படுத்தி தான் பிரிக்கணும். பெருமை கூட்டல் உலகம் தான் பிரிச்சிருக்கோம். பேரறிவாளர் இருக்கும். பெருமை கூட்டல் அறிவாளர் அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். சோ இந்த பேருன்னு வர 2 இடத்துலயுமே பெருமைன்னு தான் நம்ம பிரிக்கணும். மை விகுதி வச்சு பிரிச்சு பழகிக்கோங்க. இப்ப வந்து பேருதவின்னு இருக்கா, பெருமை கூட்டல் உதவின்னு பிரிக்கணும். புரியுதா? புரியுது மேம். ஒருவருக்கு. ஒருவருக்கு. ஒருவன் கூட்டல் கூட்டல் அதற்காம். ஒருவருக்கு அப்படின்றது ஒருவன் கூட்டல் கூ. ஒருவன். ஒருவன். ஒருவாயின். ஒருவன் கூட்டல் கூ. இன்னா மேம். ஒருவன். இன்னு. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எப்படியாச்சும் ஸ்லைட் எடுத்துட்டு வந்துட்டு அதுல எழுத ஒருவன் 2 சுழியின்.
விரிவாக்கு விரிவாக்கு விரிவு கூட்டல் கூட்டல் ஆக்கு. ஆக்கு. அவ்வளவுதான். விரிவு கூட்டல் ஆக்கு. நாலடியார் நாலடியார். நான்கு கூட்டல் நான்கு கூட்டல் கூட்டல் அடியார். கூட்டல் ஆர். நான்கடியார் அப்படின்னா நான்கு கூட்டல் அடி கூட்டல் ஆர். நான்கடியார். நாலடியார். நான்கு கூட்டல் அடி கூட்டல் ஆர். வன்பார்க்கன். அப்ப நீங்க வன்பார்க்கன் ஏதோ தப்பா பிரிச்சோம் நினைக்கிறேன். எப்படி பிரிச்சோம்? எனக்கு அப்பே தோணுச்சு. பால் கூட்டல் கண்ணு பிரிச்சோம் மேம். கண்ணு கூட்டல் பால் கூட்டல் கண். வன்பார்க்கன் அப்படின்னா வன்மை கூட்டல் பால் கூட்டல் கண். வன்மை கூட்டல் பால் கூட்டல் கண். மேம் ஆனா புக்ல வன்பால் பிளஸ் கண்ணுன்னு இருந்தது மேம். வன்பால் கூட்டல் கண்ணன் இருக்கா? ஆ சரி, அப்ப நம்ம புக்ல கூட எடுத்துக்கோ. புக்ல என்ன இருக்கு? வன்பால் கூட்டல் கண். ஆனா ஓகே. எனக்கு தெரியல மேம். இப்படி வருமா அப்படி வருமான்னு தெரியல மேம். பார்த்த மாதிரி புத்தகத்துல எப்பவுமே வந்து மைவிகிதி வச்சுக்கிட்டோம்னா வந்து வன்மை நாங்க ஏன் சொல்றாங்க? அந்த பாலைவனம் வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கும், அது வன்மையா இருக்கும்னு சொல்லி மைவிகிதி வச்சு நம்ம பிரிக்கணும். ஆனா நம்ம புத்தகத்துல அந்த செயலுக்கு என்ன பயன்படுத்திருக்காங்களோ அதை நான் பிரிப்பேன். ஏன்னா அவங்க புத்தகத்துல இந்த இடத்துல இருந்து தான் நான் எடுத்தேன் அப்படின்னும் போது அங்க இருக்கிற விலைதான் எடுத்துக்குவாங்க. அது உண்மையிலே என்ன பொருள் தருவது அது இடத்துல பார்க்கணும். இதையுமே வன்மை கூட்டல் பால் கூட்டல் கண் பிரிக்கலாம். ஆனா புத்தகத்துல இருந்து வன்மை கூட்டல் வன்பால் கூட்டல் கண்ணை பிரிச்சிருந்தாங்கன்னா நம்மள அப்படியே பிரிச்சுக்கணும். அது அப்படியே எழுதிக்கோங்க. வன்பால் கூட்டல் கண் அப்படின்னு எழுதிக்கோங்க. இன்னும் வேற எதுவும் குரல் வேற எதுவும் பிரித்தெழுதுக்கு இருக்கா? நீங்க எழுதுனதுல இன்னும் எதுவும் சொல்லாம விட்டுருக்கோமா? அன்பகத்தில்லாக்கு முன்னாடி ஏதாவது பிரித்தெழுத இருந்துச்சா மேம்? அன்பகத்தில் நான் திருக்குறள் மட்டும் எழுதாம இருக்கேன். நான் அதை முதல்ல செக் பண்ணிட்டேன்னா சொல்லவா? நான் ஃபர்ஸ்ட் குரலை எழுதியிருக்கேன்னா ஓலைச்சுவடியில இருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே மேம். ஓகே மேம். அன்பகத்தில் அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இலாவம். அவ்வளவுதான். இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எழுதிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல மேம். இதுலதான் மேம் ஸ்டார்ட் ஆச்சு. அன்பகத்துல திருக்குறள்ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆக்சுவலா அதான் செக் பண்ணிக்கோ. நம்ம பார்த்துருக்கோம். சரி, ஓகே. நம்ம 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பார்த்திருக்கோமா? அடுத்த வகுப்பு வரும்போது 7ஆம் வகுப்பு முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு வாங்க. நம்ம கிளாஸ் எப்போ வரும்? நாளைக்கே வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எழுதிட்டு வாங்க, நம்ம கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நேற்று மயங்கொழி பார்த்திருந்தோமா? நகர வேறுபாடு பார்த்திருந்தோம். இன்னைக்கு மீதி பார்த்துடலாம். நேற்று எது வரைக்கும் எத்தனை பார்த்திருந்தோம்? கிட்டத்தட்ட சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு இவ்வளவு சைலண்ட், யாரு பேச மாட்டீங்க? நேற்று நல்லா இருந்துச்சு. ஜோதிகா, எஸ் மேம். பிரித்தெழுதுக புரிஞ்சுச்சா? இன்னொரு தடவை எதுவும் சொல்லணுமா? ஓகேங்க மேம், புரிஞ்சுங்க. மனோபாரதி, வெண்ணிலா அக்கா, ஜெயந்தி அக்கா, புரிஞ்சுது மேம். எஸ் மேம். புரிஞ்சுங்க மேம். சரி, ஓகே. இப்ப நம்ம நேத்து வந்து மயங்கொழிகள் பார்த்தோமா? இன்னைக்கு மீதி மயங்கொழிலே மீதி பார்க்க போறோம். எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க நேத்து நகர வேறுபாடு பார்த்தோமா? நீங்க வந்து லகர வேறுபாடு பார்க்க போறோம். எழுதி வச்சுக்கோங்க. மொத்தம் 3 லகரம் பயன்படுத்துவோம். என்னென்ன லகரம் பயன்படுத்துவோம்?
பொது லகரம் லகரம் லகுலகரம் லகரம் வகர லகரம் அப்புறம் அந்த குண்டுல சரி, முதல் எழுதிக்கோங்க. அழகு. குண்டுலான்னு சொல்லுவோம்ல, அந்த லகரம். அழகு எழுதிக்கோங்க. அழகுக்கு என்ன பொருள்? சரவணனா சொல்லுங்க. பறவையின் மூக்கு. பறவையோட மூக்கு இருக்குல்ல, இந்த கிளிக்கெல்லாம் இந்த அழகு நல்லா இருக்கு அப்படின்னா சொல்லுவாங்கல்ல. அப்ப அழகுனா பறவையோட மூக்கு குறிக்கிறாங்க. நம்ம என்ன பயன்படுத்தும்? என்ன லகரம் அதுக்கு போடணும்? குண்டுலா. அகர லகரம். சிறப்பு லகரம். சிறப்பு லகரம் எதுக்கு வரும்? சிறப்பு லகரம் வந்து அழகு. மகர லகரம். பொருள் அழகா இருக்கு, வனப்பா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதுக்குதான் வந்து சிறப்பு லகரம். சிறப்பு லா போடணும். இதுக்கு வந்து நம்ம இந்த குண்டுலான்னு சொன்னோம்ல, அந்த லாவை பயன்படுத்தணும். ஓகேவா? சரி வாங்க. இன்னொரு அழகு பொது லகரம் போட்டு பயன்படுத்தோம்னா அந்த அழகு எதுக்கு வரும்? பெண் மயில அளத்தல். பயன்படுத்துவாங்க. நம்ம அளத்தல் வராதா? இந்த மீட்டர் அழகு. அழகு பயன்படுத்தலாம். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா பெண்மயில் இல்லைன்னா அழகு எப்படி சொல்லுவோம்? அழகுன்னு சயின்ஸ்ல அழகுன்னு ஒண்ணு படிப்போம், அழகுன்னு ஒண்ணு படிப்போம்ல, அதுக்கு சொல்றாங்க. நீங்க அதே எழுதினாலும் எழுதிக்கோங்க. குறிப்பா அழகு அப்படின்னா பெண் மயில இந்த இடத்துல குறிக்கும். பெண் மயிலையும் சேவலையும் குறிக்கிறாங்க. பெண்மயில், சேவல், பெண் கூகை, 3 பறவைகளை குறிக்குது. அழகு அப்படின்னா பொது லகரம் அழகுனா பெண்மயில், சேவல், பெண் கூகை. அடுத்து வந்து அழகம். பொது லகரத்துல பொது லகரம் அந்த குண்டுலா 2 எழுதிக்கோங்க. அழகம். அழகம்மா மேம். அழகம். காயும் அழகம். பொது லகரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா வெள்ளெருக்கு. இந்த வெள்ளெருக்க செடி சொல்லுவோம்ல, அந்த வெள்ளெருக்கு. இன்னொரு பொருள் வந்து நீர். வெள்ளெருக்குன்னு ஒரு பொருள் இருக்கு, நீர்னு ஒரு பொருள் இருக்கா. இதே குண்டுலா பயன்படுத்தியிருந்தாங்கன்னா திப்பிலின்னு பொருள். திப்பிலி, சுக்கு மிளகு திப்பிலி படிப்போல அந்த திப்பிலி. மறுபடியும் சொல்லுங்க மேம். பொது லகரம் எடுத்துக்கோங்களா, அதுக்கு என்ன பொருள்னா வெள்ளெருக்கு. வெள்ளெருக்கன் செடி இருக்குல்ல, அந்த வெள்ளெருக்கு. வெள்ளெருக்கு இல்லைன்னா நீர்னு பொருள். வெள்ளெருக்கு இல்லைன்னா நீர். இதே இது குண்டுலா அது பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா திப்பிலின்னு பொருள். திப்பிலி. அடுத்து அலம்னு எழுதிக்கோங்க. 3 லகரத்தையும் பயன்படுத்திருங்க. அலம். அலம். அலம் சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா பிணம்னு பொருள். சிறப்பு லகரம் பயன்படுத்தி இருந்தாங்கன்னா பிணம்னு பொருள். இதே என்ன கேக்குறீங்க? என்னது மேம்? புரியல. பிணம். இந்த இறந்து போன உடல்னு சொல்லுவோம்ல, அந்த பிணம். அதுக்கு 3 சொல்லி நான் போட்டுக்கோங்க. தன்னகரம். இது எதுக்குரியது? பொது லகரத்துக்குரியது. பொது லகரம் அலம்னு வந்துச்சுன்னா சிறப்பு லகரம் அலம்னு வந்துச்சுன்னா பிணம்னு பொருள். சிறப்பு லகரம். இது குண்டு லகரம் பெரிய லா போட்டிருந்தாங்கன்னா என்ன பொருள்? கலப்பை. உழுவாங்கல்ல, அதுக்கு உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய கலப்பை.
இதே பொது லகரம் வந்துச்சுன்னா உப்புன்னு பொருள். பொது லகரம் அலம்னா உப்பு. மூணு எழுதிட்டீங்களா? மூன்று அலமும். அலம் சிறப்பு லகரம் போட்டிருந்தாங்கன்னா பிணம், குண்டுலா போட்டிருந்தாங்கன்னா கலப்பை, பொது லகரம் போட்டிருந்தாங்கன்னா உப்பு, அலம். ஓகேவா? இது மூணுக்கும். அடுத்து கல் எழுதிக்கோங்க. கல். கல்லுக்கு வந்து குண்டு இல்லும் பொது இல்லும். பொது லகரம். பொது லகரத்துக்கு என்ன பெயர்? கல்லுக்கு என்ன பொருள்? பெரிய பாறை. தரும் பானம். தேன் இல்லைன்னா மதுன்னு பொருள். இந்த கல் பனைமரத்துல எல்லாம் கல் இறக்குறாங்கல்ல, அதை சொல்றாங்க. தேன் இல்லைன்னா மதுன்னு பொருள். கல் பொது லகரத்துக்கு. இது நீங்க சொன்னீங்கல்ல பாறை, சிறிய கல், இதெல்லாம் எதுக்கு வரும்? எந்த லகரத்துக்கு வரும்? குண்டுலா. லகர லகரத்துல இருந்து நம்ம வந்து பாறை, மலை, கல்லு இதெல்லாம் அதுல குறிப்பிடுவோம். அடுத்து களம். களம் இது லகர லகரத்துக்கு போட்டுக்கோங்க. பொது லகரத்துக்கு, அதாவது குண்டுலாக்கும் போட்டுக்கோங்க, பொது லகரத்துக்கும் போட்டுக்கோங்க. களம் காலாயும். இதுல எந்த களம் கப்பல், பாத்திரம் அதெல்லாம் குறிக்கும்? குண்டுலாதான் வந்து கப்பல், பாத்திரம் இதெல்லாம் குறிக்கும். களமேறி சென்றேன். களம் வந்து கரை சேர்ந்தது அப்படிலாம் படிச்சுட்டு போன அப்புறம் நாங்க ஒரு பாடுனா இப்ப களம் அப்படின்றது கப்பல். இன்னொரு களம் வந்து நம்ம பாத்திரம்லாம் சொன்னோம்னா ஒரு களத்துல போட்டு கேட்கலாம். அப்ப அதுவும் பாத்திரம் அப்படின்ற பொருளையும் தருது. இதே பொது லகரம் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா போர்க்களம், விளையாட்டு மைதானம். என்ன சொல்றீங்க? விளையாட்டு மைதானம், ஆடுகளம். களத்துல இறங்கி விளையாடு அப்படிலாம் சொல்றோம்ல. சோ அப்ப களம்ன்றது அந்த விளையாட்டு மைதானமா இருக்கலாம், இல்ல போர்க்களமா இருந்திருக்கலாம். இந்த பொருளா சொல்றாங்க. ஒரு இடத்தை குறிக்குது. அதுக்கு என்ன களம் பயன்படுது? கள பயிற்சியாளர்கள் இல்ல கள வீரர்கள் எல்லாம் போடுவோம்ல, அது வந்து பொது லகரம். அதே இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா இருள் அப்படின்னாலும் இருளுக்கும் இந்த பொருள் தான் தராங்க. இந்த லகரம் தான் பயன்படுத்துறாங்க. இருள். இருள். அடுத்து வந்து காளி. காளி எழுதிக்கோங்க. 3 லகரமே பயன்படுத்திக்கோங்க. இருள் என்ன சொன்னீங்க? களத்துக்கு கடைசியா இருள்னு ஒரு பொருள் சொல்லியிருக்கேன்டா. அவ்வளவுதான். அதுக்கடுத்து வந்து காளின்னு எழுதிக்கோங்க. 3 காளியுமே 3 லகரமே பயன்படுத்தி எழுதிக்கோங்கன்னு சொல்லு. பொது லகரத்துக்கா இல்ல குண்டு லகரத்துக்கா மேம்? பொது லகரத்துக்கு தான்க்கா இருள். பொரு லகரத்துக்கு தான் இடம், போர்க்களம், அந்த இடத்தை குறிக்கிற ஒரு பொருள் இருக்கு. இருள்னு ஒரு பொருள் இருக்கு. இப்ப களம் முடிஞ்சுல, களத்துல என்ன சந்தேகம் இருக்கா? சரி ஓகே. அடுத்து காளி எழுதிக்கோங்க. காளி அந்த குண்டிலி போட்டிருந்தாங்க அப்படின்னா வெற்றிடம். ஏதோ காலி டப்பா சும்மா வெறும் வெற்றிடமா இருக்கு, இந்த இடம் காலியா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து பெரியலி குண்டிலி வரும். இதே பொது லகரம் இருந்துச்சுன்னா துர்க்கை அம்மன், காளி அம்மன் இருக்காங்கல்ல, காளி தெய்வம், அவங்கள குறிக்கிறதுக்கு பொது லகரம். சிறப்பு லகரம் எதை சொல்லுவோம் அப்படின்னா இந்த சீர்காழின்னு ஊர் இருக்கா, அந்த ஊரை குறிக்கிறதே சிறப்பு லகரம். புரியுதா? அப்படின்னா வெற்றி, துக்கம், சிறப்பு லகரம்னா சீர்காழி அப்படின்ற ஊரை குறிக்கும். அடுத்து காளை. காளைன்றது 2 லகரம், குண்டுலாவும் பயன்படுத்தணும், பொது லகரமும் பயன்படுத்தணும். காளை இல்ல எந்த காளை பொழுத குறிக்கும்? வகர லகரம். என்ன சொல்றீங்க? வகர லகரம். வகர
அடுத்து நம்ம குண்டுலான்னு சொல்லுவோம் மகர நகரம். அதுதான் என்ன பண்ணுன்னா காலை பொழுத குறிக்கும். பொதுலகரம் என்ன பண்ணும்? அது ஒரு மாடு இனத்தை குறிக்குது, இல்லைன்னா இளைஞன் அந்த மாதிரி. இந்த ஆண்பால் பிள்ளை பருவத்துல ஒரு 7 பருவங்கள்ல ஒரு பருவம் வந்து காலைன்னு ஆண்களை குறிப்பாங்கல்ல. சோ ஒரு இளைஞனையும் குறிக்கும், மாடு காளை மாடையும் குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எழுதிட்டீங்களா? காளை பகரலகரம் ஒண்ணு இருக்கும், பொதுலகரம் ஒண்ணு இருக்கும். இதுல இந்த பகரலகரம் குண்டுலான்னு சொல்றோம்ல, அது என்ன பொருள்னா பொழுத குறிக்கும். பொதுலகரம்னு பார்த்தோம் அப்படின்னா காளமாடையும் இளைஞனையும் குறிச்சிருக்கு. அடுத்து காலம். காலம் இதுவுமே பொதுலகரம், அப்புறம் குண்டுலா, வகரலகரம். நமக்கு இதுல ஒரு பொருள் தெரியும், நேரம் பொழுதுன்னு சொல்லணும். அந்த காலத்தை குறிக்கிற லகரம் எது? வகரலகரம். வகரலகரம். இன்னொன்னு மீதி ஒண்ணு இருக்குல்ல, இடையின லகரம், பொதுலகரம். அது எதை குறிக்கும் அப்படின்னா ஈட்டி மரம். இந்த பொருள்ல நமக்கு வருது ஈட்டி மரம். ஒரே பொருள் ஈட்டி மரம். காலம் மெலர் எழுதிட்டீங்களா? அடுத்து கிளி. 3 லகரமே பயன்படுத்திக்கோங்க. கிளி நமக்கு தெரிஞ்ச நல்லா தெரிஞ்ச கிளினா எது சொல்லுவோம்? பறவை சொல்லுவோமா? அதுக்கு எந்த லகரம் பயன்படுத்தணும்? பொது லகரம். அது வந்து பறவை அது மட்டும் இல்லாம வெட்டி கிளி சொல்லுவோம்ல, அதையும் குறிச்சுக்கோங்க. வெட்டி கிளினாலும் அந்த லகரம் தான் பயன்படுத்தணும். வெட்டி கிளி, கிராஸ்கோப்பர் இருக்குல்ல, அதை சொல்றாங்க. அடுத்து சிறப்பு லகரம், அதான் இப்ப பார்த்தோமா. அடுத்து பொது லகரம் வரும்ல, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா ஏதோ ஒரு பக்கத்தை கிழிச்சு விடுவோம்ல, கிழிப்போல, அதை சொல்றாங்க. கிழித்து விடு, ஏன்னா பொன் முடிப்பு, இதுக்கெல்லாம் வந்து பொது லகரம் பயன்படுத்துறாங்க. கிழிச்சு போடுறது, அந்த மாதிரி கிழிக்கிறது, பொன் முடிப்பு, இதுக்கெல்லாம் பொது லகரம்னு பொருள். பொது லகரம் பயன்படுத்தும். சிறப்பு லகரம் பயன்படுத்தும். அப்புறம் வந்து வள்ளின லகரத்துக்கு வந்து குண்டுலாக்கு வந்து அச்சம் பயம்னு 2 பொருள் இருக்கு. இந்த லகரத்துல வந்து அதிகப்படியான நிறைய தடவை ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு. இது 3 கேட்பாங்க. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இந்த வள்ளின லகரம் இருக்குல்ல, வகர லகரம். வள்ளின லகரம் இல்ல, வகர லகரத்துல வந்து அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அச்சம் பயம்னு பொருள். அச்சம் பயம். கவர்மெண்ட் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின்ல அச்சம் இருக்கும், அடுத்த கொஸ்டின்ல பயம் இருக்கும். சொன்னா 2 பேருமே எழுதிப்போம். அடுத்து கிளவி. பொதுலகரமும் சிறப்பு லகரமும் பயன்படுத்தி. கிளவி பொதுலகரம், சிறப்பு லகரம். பொதுலகரத்துக்கு என்ன பொருள்னா நம்ம இரட்டை கிளவிதான் படிப்போல, அந்த பதம் சொல் அதுக்கு வர்றது வந்து பொதுலகரம். கிளவி அப்படின்ற பொருளை தரும். இது எது சிறப்பு லகரம் அப்படின்னா வயதான முதியவர்கள் அவங்க குறிக்கிறது சிறப்பு லகரம். கிளவி, ஒரு கிளவி பொதுலகரம் இருந்துச்சுன்னா சொல் மொழி இந்த பொருளும், அதாவது பொதுலகரமா இருந்துச்சுன்னா. சிறப்பு லகரமா இருந்துச்சுன்னா முதியவள், பெண் பருவத்துல முதியவங்களை அவங்கள சொல்றாங்க. அடுத்து குழின்னு எழுதிக்கோங்க. 3க்குமே லீவ் போட்டுக்கோங்க. குழி. இதுல நம்ம குளித்தல், உடம்பு குளிப்போல, அதுக்கு எந்த லகரம் பயன்படுத்தணும்? பொது லகரம். குளித்தலுக்கு பொது லகரம். சிறப்பு லகரம் எதுக்கு வரும்? இது வந்து பள்ளத்தை சொல்றதா மேம்? ஆலமரம். ஏதோ ஒரு குழி பள்ளமா இருக்கு, குழியா இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது அந்த பொருள் படும். பள்ளம்னு ஒரு பொருள் படும். இது வந்து வயிறுன்னு ஒரு பொருள் படும். பள்ளம், வயிறு.
பல்லத்துக்கு கை எந்த லகரம் மேம். பயன்படுத்தணும்? பள்ளத்துக்கு எந்த லகரம் போடணும்னு கேட்டேன். சிறப்பு லகரம். லகரம். பொது லகரம். ரக்ஷனா எதுவும் கேட்க வந்தீங்க? மேம் இந்த குழிக்கு பள்ளம் போட்டு இன்னொன்னு கயிறா மேம்? வயிறு வயிறு வயிறு. ஓகே மேம். இன்னொன்னு குண்டுலி இருக்கு, அதுக்கு என்ன பொருள்னா மனைவி. விலங்கு இல்லையா மேம்? விலங்கானா? நிறைய பொருள் இருக்கு, ஒரு பொருள் மட்டும் தான் இருக்கும் நம்ம பார்க்க முடியாது. மனைவி, விலங்குன்னு இன்னொரு பொருள் இருக்கா? சரியானதா அது? இல்ல மேம், புலி. புலி இல்லனா குழி. ஓ, நான் இவ்வளவு நேரம் சொன்னது ஃபுல்லா உங்களுக்கு புலின்னு கேக்குதா? குழி, கூ. ஓகே மேம். ஃபர்ஸ்ட்டுமே குளித்தல் பத்தி தானே பேசணும். குளிக்கிறது, அடுத்து பள்ளம், குழி தோண்டி வச்சிருக்க அந்த குழி, இதுவுமே குழிதான். குண்டுலி போட்டிருக்கோம், அப்ப என்ன வரும்னா மனைவி. அந்த குளித்தலையுமே புளித்தல் தான். அதான் உங்களுக்கு புலின்னு கேட்டுருச்சு போல. குழி, இக்கு. நான் அதனாலதான் சரி உங்களுக்கு கேக்கு கம்மியா கேக்குதுன்னு வீடியோ கூட ஆஃப் பண்ணிட்டேன். எல்லாருமே குழி தானே போட்டிருக்கீங்க? எஸ் மேம். ஓகே ஓகே. அடுத்து வந்து குளம். கூலாயும், குளம், இக்கு. ஓகேவா? குளம். குண்டுலாவும் பொதுலகரமும் பயன்படுத்திக்கோங்க. இதுல நம்ம நீர்நிலை இருக்குல்ல, குளம், அதுக்கு எந்த லகரம் பயன்படுத்துவோம்? பொதுலகம். அவ்வளவுதான், பொதுலகரம். அப்ப மீதி இருக்கிற குளம் குண்டுலா எதுக்கு வரும்? இந்த ஒரு கூட்டத்தை அவ்வளவுதான், ஒரு குளம், ஏதோ ஒரு இனம். இந்த குளம் அந்த குளம்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு இனம்னு போட்டுக்கோங்க. இனம், ஒரு இன மக்களை சொல்றதுக்கு அந்த குளம் பயன்படுத்துறோம். அடுத்து வந்து குளவி. குலாவி, குளவி. 3 லகரமே பயன்படுத்திக்கோங்க. வகர லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். இல்ல குண்டுலாக்கு என்ன பொருள் அப்படின்னா மகிழ்ந்திருத்தல். இந்த பேச்சு வழக்குல என்ன கொஞ்சம் குழாவிட்டு இருக்கீங்க அப்படிலாம் கேட்போல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப குழவிட்டு இருக்கிறதுனா மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்தின ஒரு சில பொருளை வச்சு நம்ம சுலபமா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப குழவின்னு என்ன, குழவி குண்டுலகரம் வந்துச்சுன்னா மகிழ்ந்திருத்தல்னு பொருள். மகிழ்ந்திருத்தல். இதே சிறப்பு லகரம்னா என்ன பொருள்? குளவி சிறப்பு லகரம். அவ்வளவுதான், குழந்தை. சிறப்பு லகரம்னா குழந்தை, குழந்தையை குறிக்கும். அதுக்கே இன்னும் 2 பொருள் இருக்கு. ஒண்ணு வந்து குழந்தை, இன்னொன்னு வந்து யானை கன்று. யானையோடைய கன்றையும் குளவின்னு தான் சொல்றாங்க, யானை கன்று. மூணாவது வந்து அம்மிக்கல். அம்மிக்கல் இருக்குல்ல, அதையும் கொளவிக்கல்லுன்னு சொல்லுவோம்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், கொளவிக்கல்னு பயன்படுத்திருப்போம் நிறைய வீடுகள்ல. சோ அம்மிக்கல்னாலும் கொளவிக்கல்னாலும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. இப்ப குழந்தை, யானை கன்று, அம்மிக்கல், இது 3க்குமே குளவி சிறப்பு லகரம் வரணும். அடுத்து பொது லகரம் எதுக்கு வரணும்னா, வீட்டுக்குள்ள வருதுல குளவி, பூச்சி, வண்டு, அத சொல்றாங்க. வண்டு, காட்டு மல்லி, இது 2க்கும் வந்து சிறப்பு பொது லகரம். வண்டு, காட்டு மல்லி, 2க்கு என்னன்னா பொது லகரம்.
அடுத்து வந்து குளிகம். குளிகம் குண்டுலியும் சிறப்பு லகரமும் பயன்படுத்திக்கோங்க. குளிகம். மேம். குளிகம் கு லி கா இம் குளிகம். குண்டுலிக்கு என்ன பொருள்னா ரெண்டு பொருள் இருக்கு. இலுப்பை ஒரு பொருள், சிவப்புன்னு ஒரு பொருள். இலுப்பை அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு வகையான மலர் தான். இலுப்பை மலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மலரை குறிக்குது. குளிகம் குண்டுலி வந்துச்சுன்னா, குண்டுலகரம் அது வந்துச்சுன்னா இலுப்பை அப்படின்னு ஒரு பொருள், சிவப்பு அப்படின்னு ஒரு பொருள். இலுப்பைனா அது ஒண்ணு வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பூவை தான் குறிக்கும். சரியா? மீதி இருக்கிறது பொதுலகரம். அதுக்கு என்ன பொருள்னா மருந்து மாத்திரை. குளிகம் அப்படின்னா மருந்து மாத்திரைன்னு பொருள். அடுத்து கூலம்னு போட்டுக்கோங்க. கூலம் 3 லகரமே பயன்படுத்திக்கோங்க. இல்ல 3 இல்ல. ஓகே, குண்டுலாவும் பொதுலகரமும் பயன்படுத்திக்கோங்க. கூலம் 2 தான். கூலம். இதுல தானியம்ன்ற பொருள் எதுக்கு வரும்? வகரலகரம். வகரலகரத்துக்கு வந்து என்ன வரும்? தானியம்னு பொருள். இதே பொதுலகரத்துக்கு என்ன பொருள்னா குப்பைன்னு பொருள். குப்பை கூலமா கிடக்கு அப்படி சொல்லுவோம்ல, அப்ப அந்த குப்பை அது வந்து இந்த பொதுலகரத்துக்கு பயன்படுத்துறாங்க. அடுத்து குவளை. வகரலகரமும் பொதுலகரமும் போட்டுக்கோங்க. குவளை. இதுல பொதுலகரம் இருக்குல்ல, அதுக்கு என்ன பொருள்னா மலர். குவளை மலர் படிப்போல அந்த குவளை மலர்னு ஒரு பொருளும், செம்புன்னு ஒரு பொருளும் இருக்கு. குவளை மலருக்கு மலர்னு ஒரு பொருளும், செம்புன்னு ஒரு பொருளும் இருக்கு. இதே குண்டுல வந்துருந்துச்சுன்னா துளசின்னு ஒரு பொருள். துளசி அப்படின்னு ஒரு பொருள் வரும். அடுத்து கொழு. 3 லூமே போட்டுக்கோங்க. கொழு. கொழு குண்டுலு அதாவது வகரலகரத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா, வந்து நம்ம இந்த வீட்டுல கொலுலாம் வைப்போம்ல, நவராத்திரி திருவிழால கொலு வைப்பாங்களா, பொம்மைகளின் வரிசை, அது ஒரு பொருள் இருக்கு. ஏன் அதுக்கு ஆக்சுவலா ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா, இந்த அரசவை சபை அந்த மாதிரி சபையில உட்கார்ந்துருக்க பேர் வரிசையா உட்கார்ந்துருக்காங்களா, அதனாலதான் அந்த கொலுனே சொல்றோமா. அதுக்கு என்னென்ன பொருள்னா அரச சபை, தெய்வ சபைன்னு 2 பொருள் இருக்கு. அந்த சபை மாதிரியே இருக்கிறதுனாலதான் அந்த நவராத்திரி பொம்மைகளோட அடுக்கி வைக்கிற வரிசையை நம்ம கொலுன்னு சொல்றோம். சோ 3யுமே எழுதிக்கோங்க. அரச சபை, தெய்வ சபை. இது இல்லாம நவராத்திரியில வைக்கப்படுற அந்த பொம்மைகளின் வரிசை. அரச சபை, அரசர்கள் அமர்ந்திருக்க சபை. அடுத்து தெய்வ சபை, தெய்வ சபை. இது 3மே வந்து வகரலகரத்துக்கு, அதாவது குண்டுலாக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொதுலகரம். பொதுலகரம் கொழு அப்படின்னு என்னன்னா, இது ஃபுல்லா வந்து நம்ம விவசாயம் சம்பந்தமாவே வரும். மழுனால என்ன சொல்லுவோம்? இந்த கலப்பை அந்த பொருள் தானே தரும். சோ மழுன்னு ஒரு பொருள் இருக்கு. கலப்பையில் மாட்டும் பெரிய இரும்பு அப்படி அதையும் கொழுன்னு தான் சொல்லுவாங்களாம். கலப்பையில மாட்டக்கூடிய ஒரு பெரிய இரும்பு பகுதியை வந்து கொழு. ஒரு கொழு கொழுன்னு இருக்கும்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் குண்டா இருந்தாங்கன்னா சொல்லுவாங்களா கொழு கொழுன்னு இருக்கன்னு, அதுக்கும் சிறப்பு லகரம் தான் பயன்படுத்துறாங்க. குண்டாக இருத்தல்னு போட்டுக்கோங்க. மேம் மலு சொன்னீங்க மேம். மழு அதுவுமே சிறப்பு லகரம் தான்க்கா.
மலுல எழுதுறதுல அங்க பயன்படுத்துற லூவும் சிறப்பு லூ தான். மலுக்கு நம்ம வந்து கலப்பைன்னு ஒரு பொருள் சிறப்பா தான் வந்து பொதுளுவா மேம்? கொலு இருக்குல்ல சிறப்பு லூ, அதுக்கு என்ன பொருள்னா மலுன்னு. அதுல வர லூவும் சிறப்பு லூ தான். மேம் பொது லகரத்துக்கு தானே மலு சொன்னீங்க? பொதுலகரம் தானே மேம் சொல்லிட்டு பொது லகரம் சொல்லிட்டேனா? இப்ப நம்ம பார்த்தோம்ல, நடுவுல பார்த்தது ஃபுல்லுமே வந்து சிறப்பு லகரம் தான். இன்னொரு தடவை சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அரசு சபை, தெய்வ சபை, நவராத்திரி சபை, நவராத்திரி பொம்மைகளோட வரிசை இருந்துச்சுல, அதுக்கு மூணுக்குமே வந்து குண்டுலா. சரியா? அடுத்து பார்த்தது ஃபுல்லா பொது லகரம். ஐயோ மன்னிச்சிருங்க, சிறப்பு லகரம். சிறப்பு லகரம். ஓகேவா? பொது லகரம் இனிமேதான் சொல்ல போறேன். மாத்தி எழுதிக்கோங்க, தப்பா எழுதிக்கிறாதீங்க. எழுதிட்டீங்களா? ஓகே மேம். ஓகே. அடுத்து வந்து பொது லகரம் கொலு. சரியா? அதுக்கு என்ன பொருள்னா, இந்த புறப்பொருள் வெண்பா மாலை அதுல ஒரு துறைகள் பயன்படுத்துவாங்கல்ல, அந்த துறையை வந்து கொலுன்னு தான் சொல்றாங்களாம். புறப்பொருள் வெண்பா மாலையில் பயன்படுத்தப்படும் துறை. புறப்பொருள் வெண்பா மாலையில் பயன்படுத்தப்படும் துறை. சரி, இப்போ வந்து நம்ம பார்த்ததுல இருந்து நம்ம எல்லாரும் ஒரு ஏதோ ஒரு மகையங்குழி லகர வேறுபாடு ஒண்ணு சொல்லி பொருள் சொல்லணும். நம்ம கடைசி வகுப்பு பண்ணோம்ல, அந்த மாதிரி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அக்ஷனா சொல்றா, ஃபாஸ்டா சொல்லுங்க. அழகம் மேம். புதுலகரம்னா வெள்ளருக்கு நீர், வகரலகரம்னா திப்பிலி. ஓகே. ஜெயந்தி அக்கா? மேம் குளம் புதுலகரம் வந்துச்சுன்னா நீர்நிலை மேம். இன்னொரு குளம் குண்டுலா வந்துச்சுன்னா ஓர் இனம். ஒரு இனத்தை குறிக்கும். ஓகே. ராஜகுமாரி அக்கா? மேம் நான் நோட் பண்ணல மேம், வெளியே இருக்கனால ஜஸ்ட் லிசன் மட்டும் தான் பண்ணிருக்கேன். வீட்டுல போய் தான் மேம் எழுதணும். கேக்கலக்கா? நான் நோட் பண்ணல மேம், வெளியில இருக்கேன் மேம். சாரி மேம். சரி, ஓகேக்கா. 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 ஐஷு? மேம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு காளி. காளி அந்த சிறப்பு லகரம்னா சீர்காழி மேம். அதே மாதிரி இன்னொரு காளி, அதாவது வகர லகரம்னா வெற்றிடம் அர்த்தம் மேம். இன்னும் அப்புறம் காளி அப்படிங்கிறது அந்த பொது லகரம்னா அம்மன், அந்த மாதிரி மீனிங் மேம். பொது லகரத்துக்கு என்ன பொருள்? அம்மன், தெய்வத்தை குறிக்கும். தெய்வத்தை குறிக்குது. ஓகே. ஓகே. அடுத்து கரணண்ணா? குழி மேம். குண்டுலி வந்தா மனைவி, பொதுலி வந்தா குளித்தல், சிறப்புலி வந்தா பள்ளம் இல்லைன்னா அந்த ஆழம், வயிறு இன்னொரு மீனிங். ஓகேண்ணா. அடுத்து ஹேமாக்கா? ஹேமாக்கா? சரி, ஜோதிகா சொல்லு. சொல்லுங்க மேம். நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல ஜோதிகா, அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு மயங்கொழி வேறுபாடு சொல்லு பாப்போம். எழுதிருக்கீங்களா? குளவி சொன்னேன். குண்டுலா குளவினா மகிழ்ந்திருத்தல். பொதுலகரலா குளவினா வண்டு காட்டுமல்லி. சிறப்பு லகரம் குளவினா அம்மிக்கல் குழந்தையை குறிக்கும். அவ்வளவுதான். சூப்பர். அடுத்து அனிதாக்கா? களம் சொல்றேன் இப்போ. களம் வந்து குண்டுலனா கப்பல் பாத்திரம். நடு பொது லகரம்னா போர்க்களம் ஆடுகளம். சிறப்பு லகரம்னா இருள். அவ்வளவுதாக்கா. வெண்ணிலாக்கா? நான் வந்து பொலு சொல்றேன் மேம். மேம் நான் பேசுறது கேக்குதா மேம்? மெதுவா கேக்குதுக்கா ரொம்ப. மேம் ஹலோ கேக்குதுக்கா, மேம் சொல்லுங்க. நான் பேசுறது ஓகே.
நான் வந்து கொலு சொல்றேன் மேம். கொலு வந்து குண்டுலாவா இருந்தா நவராத்திரி கொலு, அரச சபை, தெய்வ சபை மேம். சிறப்பு லூவா இருந்துச்சுன்னா சிறப்பு லாவா இருந்துச்சுன்னா கலப்பையில் மாட்டு ஒரு இருக்குது மேம். கொலு கொலுன்னு இருக்கிறது குண்டா இருக்கிறது மேம். இன்னொரு பொதுலகரம் வந்து புறப்பொருள் வெண்பா மாலையில் பயன்படுத்துறது மேம். கொலு. அவ்வளவுதான்க்கா. அடுத்து மனோபாரதி. நம்ம அழகு சொல்றேன் மேம். குண்டுலானா பறவையின் மூக்கு மேம். சிறப்புலானா கவின் வனப்பு எழில் மேம். பொதுலானா பெண்மயில் பெண் கூகை சேவல் மேம். ஓகே, அவ்வளவுதான். அழகு அக்கா. மேம் கிளி சொல்றேன் மேம். கிளி சிறப்பு லகரம் அப்படின்னா கிழித்து விடு பொன் முடிப்பு. கிளி முதல் லகரம் அப்படின்னா அச்சம் பயம். அதே பொது லகரம் அப்படின்னா பறவை வெட்டுக்கிளி மேம். ஓகேக்கா. சரி, நம்ம இதோட தொடர்ச்சியா அடுத்த வகுப்புல பார்ப்போம். நாளைக்கு வரும் பொழுது 7th ஓல்டு புக் பழைய புத்தகத்துல பிரித்தெழுது எழுதிட்டு வந்துடலாமா? எஸ் மேம். மோஸ்ட்லி இப்ப நம்ம இங்க வகுப்புல இருக்க எல்லாருமே படிக்கிறதான கொஞ்சம் பெருசா யாரும் காலேஜ் போற வேலையெல்லாம் இல்லைல்ல. ஸோ அதனால நாளைக்கு காலையில நம்ம வகுப்பு தொடங்கும் போது 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்க பிரித்தெழுதெல்லாம் எழுதிட்டு வந்துருங்க. நம்ம ஃபுல்லா பார்த்துடலாம். நம்ம பார்க்கும் போதே நான் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல இன்னைக்கு பார்த்தோம்ல பிரித்தெழுது, அதுல இருந்து கேள்வியும் கேட்பேன். அதனால நல்லா படிச்சுட்டு வந்துருங்க, சரியா? மீதி இருக்கிற மையங்கொலி வேறுபாடுகளை நாளையில இருந்து திருப்பி தொடர்ச்சியா பார்ப்போம். இன்னைக்கு வகுப்புல எதுவும் சந்தேகங்கள் இருக்கா? நேற்று ஒரு 4 ஹோம்ஒர்க் போட்டிருந்தீங்க. நான் அதை இன்னும் செக் பண்ணிட்டு இப்போ கொஞ்ச நேரத்துல போட்டுறேன், ஆன்சர் போட்டுறேன் குரூப்லயே. இன்னைக்கு பெருசா ஹோம்ஒர்க் எதுவும் கொடுக்கல. 7th புக் மட்டும் நாளைக்கு எழுதிட்டு வந்துருங்க. இப்ப நான் என் வகுப்பை வந்து நிறைவு செஞ்சுக்கிறேன். நீங்களா வகுப்புல இருங்க. மேக்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். இல்லைன்னா வகுப்பை கூட நிறைவு செஞ்சுறேன். புதுசா கூட அக்கா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ மேம்.